அஜித் அவர்களுக்கு இப்ப கால்ல காயம் ஏற்பட்டு, அதுக்காக அப்போலோ மருத்துவமனையில சிகிச்சை எடுத்து வந்திருந்தாரு. இந்த மாரி சிச்சுவேஷன்ல அவருக்கு சிகிச்சை கொடுத்த மருத்துவர்கள், அஜித் அவர்களுக்கு கால்ல என்ன பிரச்சனை இருந்துச்சு? அத அவர் கவனிக்காம விட்டிருந்தா என்ன விளைவுகள் வந்திருக்குங்கிற மாரி சில விஷயங்கள அவங்க ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்களாம். இப்ப ரீசென்ட்டா ஏப்ரல் 28ஆம் தேதி அஜித் அவர்களுக்கு டெல்லியில குடியரசுத் தலைவர் கையால பத்மபூஷன் விருது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. போகும்போதும் சரி, விருது வாங்கிட்டு வரும்போதும் சரி, அஜித்தோட உடல்நிலை நல்லா தான் இருந்துச்சு. திடீர்னு அவர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? அப்படிங்கிற மாரி எக்கச்சக்கமான குழப்பங்கள் எல்லார்கிட்டயுமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு. சென்னையில இறங்கி ஏர்போர்ட்லருந்து வெளில வரும்போது, ரசிகரோட கூட்ட நெரிசல்ல சிக்கி அவர் கால்ல காயம் ஏற்பட்டிருக்குதாம். ஏற்கனவே அதே கால்ல தான் இப்ப கடந்த நாட்கள் நடந்த கார் விபத்துல லேசான அடியும் ஏற்பட்டிருக்கு. இப்ப இது எல்லாம் சேர்ந்து அவருக்கு பயங்கரமா வலி ஏற்படுத்தினதுக்கு அப்புறமா, பயந்து போயிட்டு உடனடியா சிகிச்சைக்காக போயிருக்காரு. அப்போலோ ஹாஸ்பிட்டல் செக் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து, குறிப்பா பிசியோதெரபி அவர் கால்ல பண்ணியிருக்காங்க. இந்த மாரி சிச்சுவேஷன்ல அஜித் அவர்களுக்கு என்னமா சிகிச்சை கொடுக்கப்பட்டிருந்துச்சு? அவர் கால்ல என்ன பிரச்சனை? ஒருவேளை அவர் சிகிச்சை எடுக்காம இருந்தா என்ன விளைவுகள் ஏற்பட்டிருக்குங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள டாக்டர்ஸ் இப்ப அவங்க ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்களாம். அதுல டாக்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அஜித் அவர்களுக்கு ஏற்கனவே உடம்புல எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். போன வருஷம் தான் அவருக்கு மூளை நரம்புல அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கார் ஸ்டண்ட், இன்னொரு பக்கம் படங்கள் நடிக்கிறதுன்னு பிஸியா இருந்து வந்துட்டு இருக்காரு. இப்ப பார்த்தா அது கால்ல வேற அடிபட்டுருச்சு. ஒருவேளை கால்ல இந்த அடிபட்ட விஷயங்கள அவர் கேர்லெஸ்ஸா விட்டுட்டு, சாதாரண வலி அப்படின்னு விட்டிருந்தாருன்னா, கண்டிப்பா எலும்பு ஏதாவது ஃப்ராக்சர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். இல்லன்னா கால்ல ஏதாவது வீக்கம் ஏற்பட்டு, அது மூலியமா கூட கால்ல அவருக்கு நெனச்சு பார்க்க முடியாத பிரச்சனை வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் ஆர்த்தோ டாக்டர மீட் பண்ணி, அதுக்கான சர்ஜரி பண்ணி, அங்க ஸ்டண்ட் வைக்கிறதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான சைட் எஃபெக்ட்ஸ் அவருக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த மாரி விஷயம் எல்லாமே தவிர்க்கப்பட்டதுக்கு முக்கியமான காரணம், அவர் அவேர்னஸோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணது தான். இப்ப லேசான அந்த பிசியோவோட அவருக்கு கால்ல ஏற்படக்கூடிய இந்த வலிய கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இத ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம சாதாரண வலி அப்படி விட்டிருந்தாருன்னா, கண்டிப்பா ஏதாவது ஒரு பின் விளைவுகள் அவர் கால்ல ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் டாக்டர்ஸ் அதிர்ச்சி தர்ற மாரி பல விஷயங்கள அவங்க ஃபேமிலிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் எது எப்படியோ, இப்போ ஒரு நார்மலா தான் இருக்காரு, நல்லா இருக்காரு. லேசான வலி அப்பப்ப இருந்தாலும், ஒரு பிரத்யேகமான ஒரு டாக்டர் டீம ஒண்ண வீட்லயே அப்பாயின்ட்மென்ட் பண்ணி, அவருக்கு பிசியோ குடுக்கறது, நேரத்துக்கு பெயின் கில்லர் குடுக்கறது, மெடிசின் குடுக்கறது இதையும் பார்த்து வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஒரு பிரபலமான சீரியல் நடிகையாகவும், அதே மாரி பிக் பாஸ் சீசன் 6ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டா கலந்துக்கிட்டவங்க தான் நடிகை மைனா நந்தினி. அவங்க இப்ப எக்கச்சக்கமான சீரியல் வந்து நடிச்சு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப எந்த சீரியலுமே அவங்க நடிக்காம இருக்காங்க. அதுக்கான காரணத்த அவங்க தெரிவிச்சிருக்காங்க. நான் வந்து சீரியல விட்டு விலகணும்னு எப்ப முடிவு செஞ்சதே கிடையாது. ஆனா சில வருஷங்களா எனக்கு சீரியல் நடிக்க வாய்ப்பு வரல. நான் படங்கள் நடிக்கிறதால, இனி சீரியல் நடிக்க மாட்டேன்னு நெனச்சுட்டாங்க போல இருக்கு. ஆனா நான் பார்க்கக்கூடிய எல்லா இயக்குனர்கிட்டயும், தயாரிப்பாளர்கிட்டயும் எனக்கு வாய்ப்பு விட நான் கேட்டு தான் இருக்கேன். சீரியல் வாய்ப்பு வந்தா கண்டிப்பா நான் செய்வேன். நான் எப்பவுமே சீரியல விட்டு நடிக்க கூடாதுன்னு ஒதுங்குனது கிடையாதுங்கிற மாரியும் பல விஷயம் தெரிவிச்சிருக்காங்க. சீரியல்ல பெரிய கதாபாத்திரம் தான் அப்படின்னு இல்ல. சீரியல்ல ஹீரோயினோட தோழி கதாபாத்திரமா இருக்கட்டும், அக்கா கதாபாத்திரமா இருக்கட்டும், எந்த கதாபாத்திரம் குடுத்தாலும் அத கச்சிதமா என்னால நடிச்சு குடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வாய்ப்பு யாரு குடுக்குறாங்களோ, கட்டாயம் அவங்கள நான் உண்மையா இருப்பேங்கிற மாரியும் மைனா நந்தி ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.